வெப்சைட்ல லாகின் பண்ணாம ஜஸ்ட் சர்ச் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. SQL இன்ஜெக்ஷன் எபிசோட் 1. அதான் யூனியன் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். SQL இன்ஜெக்ஷன் சொன்னாலே சைபர் செக்யூரிட்டி வெளில ரொம்ப ஃபேமஸான வல்னரபிலிட்டி. அதுல இருக்க ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் தான் யூனியன் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன். நார்மலா வெப்சைட் யூசர் கொடுக்குற இன்புட்டை எடுத்து டேட்டா பேஸ்ல கொரி எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனா ப்ராப்பர் வேலிடேஷன் இல்லைன்னா அட்டாக்கர் அந்த கொரியோட ஸ்ட்ரக்சரை மேனிபுலேட் பண்ண முடியும். இப்போ யூனியன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரிஜினல் கொரியோட ரிசல்ட்டை கூட வேற கொரி ரிசல்ட்டை ஜாயின் பண்ண முடியும். அதனால டேட்டா பேஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷன் ரெஸ்பான்ஸ்ல வர சான்ஸ் இருக்கும். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு லிஸ்ட் பாக்குறீங்க, அது கூட வேற ஒரு சீக்ரெட் லிஸ்ட் அட்டாச் பண்ணி சேம் பேஜ்ல காட்ட முடிஞ்சா எப்படி இருக்கும்? யூனியன் பேஸ்ட் SQL கான்செப்ட் கொஞ்சம் அந்த மாதிரி தான். வல்னரபிலிட்டி இருந்தா அட்டாக்கர் டேட்டா பேஸ்ல இருக்க டேபிள் நேம்ஸ், காலம் நேம்ஸ், யூசர் நேம்ஸ், இமெயில் ஐடி, டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன் மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் ரெட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஈஸி இல்ல. அட்டாக்கருக்கு கரெக்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் தெரியணும், வல்னரபிள் பேராமீட்டர் ஐடென்டிஃபை பண்ணணும், டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அட்டாக்கர்ஸ் முதல்ல இன்ஃபர்மேஷன் கேதரிங்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, டெவலப்பர் சைட்ல இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ண ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட்ஸ், பேராமீட்டர்ஸ் கொரிஸ், இன்புட் வேலிடேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா இதை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். முக்கியமான விஷயம், லைவ் சைட்ல எதுவும் டெஸ்ட் பண்ணக்கூடாது. CTF இல்ல பிராக்டிஸ் லேப்ல நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல எரர் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.